மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு பகுதியளவில் தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் இன்று தடை விதிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கு பகுதியளவில் தடை விதித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வக்ஃப் வாரிய வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தி. மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் பகுதியளவில் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு பகுதியளவில் தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வக்ஃப் வாரிய வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வக்ஃப் வாரிய திருத்தத்திற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு பகுதியளவில் தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மத்திய அரசின் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு பகுதியளவில் தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், பகுதியளவில் தடை விதித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த உத்தரவில் வேறு என்னென்ன விஷயங்களை நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு? மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாய் ஏஜி மஷி அமர்வு இன்றைய தினம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த இடைக்கால உத்தரவில் பல்வேறு சட்ட பிரிவுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருந்து வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு முழுமையாக தடை விதிப்பதற்கான முகாந்திரத்தை தாங்கள் இந்த வழக்கில் காணவில்லை என்றும், அதே நேரத்தில் சில பிரிவுகளுக்கு மட்டும் தடை விதிக்க வேண்டிய ஒரு சூழலானது ஏற்பட்டிருப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நீதிபதிகள் தற்பொழுது தங்களது உத்தரவை வாசித்து வருகிறார்கள். அதில் ஒரு விஷயத்தை அனுமானம் செய்வது எப்போதும் சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாகவும் அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டுமே தலையிடுவதற்கு ஆதரவாகவும் இருப்பதாக தாங்கள் கருதுவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த பிரிவுகளான 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களை காட்டுவதற்கு தடை விதிக்கப்படும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் எந்த ஒரு வழிமுறையும் இல்லாமல் இது தனிச்சையான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு வழிவகுப்பதாகவும், தனிப்பட்ட குடிமக்களின் உரிமைகளை முடிவெடுக்க ஆட்சியரை அனுமதிக்க முடியாது என்றும், இது அதிகார பிரிவினையை மீறும் செயல் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வக்ஃப் நிலம் தொடர்பாக தீர்ப்பாயத்தால் தீர்ப்பு வழங்கப்படும் வரை எந்த தரப்பினருக்கும் எதிராக 3ஆம் தரப்பு உரிமைகளை உருவாக்க முடியாது என்றும், ஆட்சியருக்கு அத்தகைய அதிகாரங்களை கையாளும் விதிக்கு தாங்கள் தடை விதிப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் வக்ஃப் வாரியத்தில் 3 இஸ்லாமியர் அல்லது அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும், மொத்தத்தில் 4 முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் தாங்கள் கருதுவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் வக்ஃப் திருத்த சட்டம் 2025 ஒருவர் வக்ஃப் அந்த வாரியத்தை உருவாக்க 5 ஆண்டுகள் இஸ்லாத்தை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும் என்ற விதிக்கும் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. ஒருவர் இஸ்லாத்தை பின்பற்றுபவரா என்பதை தீர்மானிப்பது தொடர்பான விதிகளை மாநில அரசுகள் உருவாக்கும் வரை இந்த விதி நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வக்ஃப் வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி முடிந்தவரை ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்லாமியராக அல்லாத ஒருவரை தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்க அனுமதிக்கும் திருத்தத்தை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் முழு சட்டத்துக்கும் தடை விதிக்க இயலாது. எனவே சில பிரிவுகளுக்கு மட்டும்
தடை விதிப்பதாக உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி முதியழகன்.